தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே Tamilarasi.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். மரவெட்டியும் வனதேவதையும். ஒரு அழகான கிராமத்துல மரவெட்டியும் அவருடைய குடும்பமும் வாழ்ந்து வந்தாங்களாம். மரவெட்டி ஒரு கடின உழைப்பாளி. தினமும் அவர் பக்கத்துல இருக்க காட்டுக்கு காலையில மரம் வெட்ட போனார்னா மாலை வரைக்கும் மரத்தை வெட்டுவாராம். அதற்கு பிறகு அந்த மரங்களை எல்லாம் கட்டாக கட்டி கிராமத்துக்குள்ள எடுத்துட்டு வருவாராம். அவர் எப்பொழுதுமே நேர்மையான விலைக்கு தான் வெட்டிய மரங்களை விற்பாராம். அப்ப ஒரு நாள் ஆற்றங்கரையோரமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தை பார்த்தாராம். அத வெட்ட முயற்சி செய்யும் போது கோடாரி தவறி ஆற்றுல விழுந்துடுச்சான். உடனே மரவெட்டி ஆற்றுக்குள்ள போய் தேடி பார்த்தாராம். ஆனா கிடைக்கவே இல்லையா. அதனால அவருக்கு ரொம்பவும் வருத்தம் ஆயிடுச்சான். இந்த கோடாரி இருந்தாதானே நம்மளுடைய குடும்பம் வாழ முடியும், 3 வேளை உணவு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சு ரொம்ப மனவேதனை அடைஞ்சாராம். இந்த கோடாரி இல்லைன்னா புது கோடாரி கூட நம்மளால வாங்க முடியாதே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அழ ஆரம்பிச்சுட்டாராம். அப்ப ஆற்றுல இருந்து ஒரு வனதேவதை வந்தாங்களாம். என்ன ஆச்சு, இந்த காட்டுல யாருமே இல்லையே, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு மரவெட்டி, என்னுடைய கோடாரி இந்த ஆற்றுல விழுந்துடுச்சு, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்களேன், இந்த கோடாரி இல்லைன்னா என்னுடைய குடும்பம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அழுதாராம். சரி சரி கவலைப்படாத, உன்னுடைய கோடாரிய நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்துட்டு இது உன்னுடைய கோடாரியா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு மரவெட்டி, ஐயோ இது என்னுடைய கோடாரி இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பிச்சாராம். சரி சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வனதேவதைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். என்ன மரவெட்டி ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு சொல்லி இன்னும் வனதேவதை இன்னும் சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க கோடாரி எடுத்து இது உன்னுடைய கோடாரியா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன், ஐயோ இது என்னுடைய கோடாரி இல்லையே, என்னுடைய கோடாரி அப்ப கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சானா. சரி கவலைப்படாத, உன்னுடைய கோடாரிய நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இரும்பு கோடாரியை எடுத்து கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறமா மரவெட்டி ரொம்ப சந்தோஷமா அந்த இரும்பு கோடாரிய சந்தோஷமா வாங்கிக்கிட்டாரா. அப்புறம் வனதேவதையும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த 3 கோடாரியும், வெள்ளி கோடாரி, தங்க கோடாரி, இரும்பு கோடாரி, 3 கோடாரியையும் பரிசளிச்சாங்களாம். அதுக்கப்புறம் மரவெட்டி ரொம்ப சந்தோஷமா அவருடைய வீட்டுக்கு போனாரா. இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகளா, இந்த கதையில இருந்து உங்களுக்கு சில கேள்விகள் கேட்க போறேன். சரியான பதில சொல்லுங்க. எது விலை அதிகமானது? தங்கமா, வெள்ளியா, இரும்பா? தங்கம். சரியான விடை தங்கம். வனதேவதை ஏன் 3 கோடாரிகளை மரவெட்டிக்கு பரிசளித்தாங்க? உண்மையாக இருந்ததாலா, இல்ல அவர் அழுததாலா, இல்ல அவனுடைய கோடாரி தொலைந்து விட்டதாலா? உண்மையா இருந்ததால. சரியான விடை உண்மையாக இருந்ததால். சரியான விடைய சொன்ன அனைத்து குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்கள். அடுத்த நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.